நம்ம கேரியரை டிஃபைன் பண்ணுறதா நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் நாம் சுச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்து வரும். நான் சேலத்தில் வந்து ஜாயின்ட் கமிஷனராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு லீவ் நாள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாலிட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏற்காடு போகலான்னு நினச்சோம். அன்னைக்கு மார்னிங் கிளம்பிட்டேன் ஏற்காடுக்கு. என் ஒய்ஃபும் வரேன்னாங்க. மார்னிங் கிளம்பிட்டோம். என் ஒய்ஃப் ரொம்ப இறுக்கமான முகத்தோடவே இருந்தாங்க. அன்னைக்கு கலையில் கிளம்பினப்ப காரில் நானும் என் ஒய்ஃபும் ஏற்காடு அடிவாரத்தில் தான் எங்களோட வீடு இருந்தது. காரில் கிளம்பிட்டு ஏற்காடு போயிட்டோம். ஒரு 8-9 மணிக்கு. என் ஒய்ஃப் பேசாமே வந்தாங்க. ரொம்ப இறுக்கமாக இருந்தாங்க. வேணும் ஏன் பேசாமல் வராங்கன்னு எனக்கு குழப்பமாக இருந்தது. சரி இறங்கிட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஒரு பர்சனை பார்த்துட்டு அங்கே 2-3 கடையில் போய் பர்ச்சேஸ்லாம் பண்ணேன். இங்கே பார்த்தபோது ஏற்காட்டில் அந்த குளிர்காலம் வந்து நல்ல பூக்கள்லாம் இருந்தது நிறைய. அந்த பூக்கள்லாம் நிறைய வாங்கிட்டு ஃபுல்லாக குத்தா இருந்தது. நல்லா வாங்கிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நல்லா வாங்கி வச்சுருந்தேன் கையில். அப்படி வாங்கிட்டு நடந்து வந்து காரை நோக்கி நடந்து வரேன். காரில் என் ஒய்ஃப் உட்காந்துருந்தாங்க. பேசாமே வந்தது என்கிட்ட. சேலத்துலேருந்து ஏற்காடு வரைக்கும் அந்த அரை மணி நேரம் என்கிட்ட பேசவே. வி ஹேவ் ட்ரிவன் த கார் டுவர்ட்ஸ் தி ஹில்ஸ். அப்போ திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்தது. ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிட்டு, உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி. பாவிக்கலாம், திருமண நாளே மறந்து போச்சு. திருமண நாள் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். நீங்க உங்க பிறந்த நாளை மறந்துடலாம், ஆனா ஒய்ஃபோட பிறந்த நாள் நீங்க உங்களோட திருமண நாளை மறக்கவே கூடாது. நான் முன்ன நாள் வரையும் ஞாபகம் வச்சிருந்தேன். அன்னைக்கு காலையில இந்த பர்சனை பார்க்கணும் ஏற்காடுலன்ற ஞாபகம் மட்டும்தான் இருந்தது. அவங்க நான் கிளம்பும் போது கார்ல ஏறி உட்காந்தாங்க. ஏன் இருக்கமா வந்தாங்கன்னு எனக்கு தெரியாம இருந்தது. நான் உடனே இந்த பூக்கத்தை அப்படியே வாங்கிட்டு அப்படியே போய் ஒரு காரை திறந்து அப்படியே கையில கொடுத்துட்டேன். சிச்சுவேஷன் என்ன பண்ணிச்சு, அவங்க நினைச்சுக்கிட்டாங்க பெரிய சர்ப்ரைஸ், நம்ம ஏற்காடு கொண்டு வந்து கொத்தா ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காருன்னு நினைச்சேன். இப்போ சிச்சுவேஷன் has created an opportunity to do something. Am I correct? But always situation will not be like that. Situations will differ. நாம சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாம கிரியேட் பண்ணணும்.